நம்முடைய தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு, தன் ஜனங்களை உயர்த்துவதற்கு, தன் ஜனங்களை பயன்படுத்துவதற்கு, தான் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு, தான் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஜனங்களுக்குள்ளே தேவன் சிலரை தெரிந்தெடுக்கிறார். ஜனங்களுக்குள்ளே தேவன் சிலரை தெரிந்தெடுக்கிறார். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசக்கூடாது. என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா, நன்றி சொல்லுவோமா? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தம்பிகளா நான் சொல்கிறத கவனிங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உவமை சொல்லுகிறார். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? மனுஷனை நம்புவோம், ஆனால் தேவனை நம்ப மாட்டோம். மனுஷனிடத்தில் ஒரு முறைக்கு 2 முறைக்கு பல முறை அவன் மேலே நம்பிக்கை வச்சு அவன் எப்படி இறங்கிடுவான், அவன் எப்படி உதவி செய்திருவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் தேவனிடத்தில் ஒரு முறை ஜெபம் பண்ணுவான், 2 முறை ஜெபம் பண்ணுவான், 3 முறை ஜெபம் பண்ணுவான், அப்படியே விட்டுருவோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷனை விட தேவன் நீதி உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், இரக்கம் உள்ளவர். என்னிடத்தில் கேட்கிற நீ சோர்ந்து போகாமல் கேளு, நான் உனக்கு நியாயம் செய்வேன்னு சொல்கிறாரு. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு நீதிபதி இருந்தார். அந்த நீதிபதி பார்த்தீங்கன்னா நியாயம் உள்ளவர் கிடையாது, அநீதி உள்ளவர். பட்சபாதமாக நீதி வழங்குவார். தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷனை மதியாதவர். இவரிடத்துல ஒரு விதவை, தன்னுடைய எதிர் வீட்டுக்காரன் ஏதோ பிரச்சனையில் தனக்குரியதை அபகரித்து கொண்டான். அவன் அந்த பெண்ணுக்கு நீதி வேணும். அதனால் இந்த அநீதி உள்ள நீதிபதியின் இடத்துல வாரா. அவர் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அவரை விட்டபாடே இல்லை. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, பல முறை போகிறா. அவன் பொறுத்து பார்த்து, இவளுக்கு நம்ம நீதி செஞ்சிருவோம், இல்லைன்னா நம்மளை விடமாட்டா அப்படின்னு சொல்லி நீதி செஞ்சிடுறார். அந்த வழக்கை தீர்த்து வச்சிடுறார். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நியாயம் இல்லாத ஒரு நீதிபதி ஒரு விதவை பெண்ணுக்கு சும்மா தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீதி செய்தார் என்றால், நீதி உள்ள நியாயம் உள்ள தேவன் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நம்முடைய வழக்கை தீர்க்காமல் இருப்பாரா? நம்முடைய நோய்களை சுகமாக்காமல் இருப்பாரா? நம்முடைய பிரச்சனைகளை மாற்றாமல் இருப்பாரா? இங்கே கர்த்தர் சொல்றாரு, அவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார் நியாயம் செய்வார். கர்த்தர் சொல்றார் நியாயம் செய்வார். அதுவும் எப்படி செய்வார்? சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமையாயிருப்பாரு, ஆனா சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவாரு.
உங்களுடைய பிரச்சனைகளை மாத்துவாரு, உங்களுடைய வழக்குகளை தீர்ப்பாரு, உங்களுடைய நோய்களை போக்குவாரு, உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு, உங்களுக்கு அதிசயத்தை செய்வாரு. ஏன்னா இந்த பூமியில நிறைய மக்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் ஏமாற்றுவாங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, இடத்த அபகரிச்சுக்கிடுவாங்க. அதாவது ஏமாந்தவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவன்டா ஏமாந்தவன் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சிக்கிக்கொண்ட மக்கள் சோர்ந்து போக தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருந்தார். கர்த்தர் நீடிய பெருமுள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். உங்க வழக்கை தீர்த்து வைப்பாரு, உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. நீங்க ஆண்டவருடைய நியாயத்தை காண்பீர்கள். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தா தலைக்கு மேல கூட கை தட்டி இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. இந்த தேவனை நோக்கி ஜெபிங்க. கண்டிப்பா அற்புதம் செய்வார், கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்ய, எனக்காக பேச யாரும் இல்லையே, நான் இதில் சிக்கி கொண்டேனே அப்படி சொல்லிட்டு கதறுகிறீர்களா? இந்த உலகத்தில் நீதி உள்ள தேவன் இருக்கிறார். இவர் பணக்காரன் ஏழை அப்படி பார்க்கிறது கிடையாது, அழகுள்ளவன் அறிவுள்ளவன் அப்படி பார்க்கிறது கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி பார்க்கிறது இல்லை. இவருக்கு நீதி மட்டும்தான், நியாயம் மட்டும்தான். யாராயிருந்தாலும் கர்த்தர் எந்த பக்கத்தில் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கத்தில் கர்த்தர் நிற்பார், நியாயம் செய்வார். அநீதிக்கு விலை போக மாட்டார், அநீதிக்கு துணை போக மாட்டார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாசித்த வசனத்தில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். நாம் மனுஷர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மனுஷனுடைய பிரதர் தூங்காதீங்க பிரதர், நான் சொல்கிறத உன்னிப்பாக கவனிங்க. மனுஷர்களால் தெரிந்து கொள்ளப்படுகிறது வேற, மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல வேற. அப்படி தானே? மனுஷன் கலரை பார்ப்பான், அழகை பார்ப்பான், உயரத்தை பார்ப்பான், பேக்ரவுண்டை பார்ப்பான், நிறையா காசு பணம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பான். இது மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல். இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட பாருங்களேன், கலராக இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரே பொம்பளை பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி இனிமேல் படைக்க போகிறதெல்லாம் எத்தனை பொம்பளை பிள்ளையாக படைங்கப்பா, ஒரே பொம்பளை பிள்ளையாக படைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிழடாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதான்? வயசானவங்களாக இருக்கக்கூடாதான். ஏன்னா செய்ய மாட்டாங்களா? பெரியதுக்கு நீ இருக்க, மண்ணெண்ணை ஊற்றி செத்துரு. அடுத்த ஆள் பொருளுக்கு ஆசைப்படுற நீ, அவன் பிள்ளைக்கு நீ உழைச்சி வீடு கட்டி வை, சம்பாதிச்சு கொடு. என்ன நான் சொல்லுது கரெக்டு தானே? ஜெகதீசன் பிரதர் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி இதெல்லாம் மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல். அதனால தாங்க வாழ்க்கை பாதி வரைக்கும் கூட ஓட மாட்டேங்குது. பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு அதுக்கு பிறகு கண்ணீரும் கம்பளையுமா போகும். இது மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல்.
ஆனா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற. யாரை தேவன் தெரிந்து கொள்றாரு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். அதுவும் எப்படி செய்வார் தெரியுமா? தாமதமாய் அல்ல, நீடிய பொறுமையாய் இருப்பாரு. ஆனா சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரு. சீக்கிரத்தில் உன் வழக்கு தீர்க்கப்படும். சீக்கிரத்தில் உனக்கு அதிசயம் நடக்கும். சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்கும். நீ கரைய முடித்துக் கொள்வ. தேவன் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது மாதிரி உன் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து உனக்கு அதிசயங்களை செய்வாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அழாத, நீ ரொம்ப வருஷமா என்று அழுதுகிட்டே இருக்கிற, நான் உனக்கு நியாயம் செய்வேன். நான் உன் வழக்க தீர்ப்பேன். நான் உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன். நம்புனேனா தலைக்கு மேல கூட கை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஹல்லேலூயா. கையை தட்டினா தான் என்ன, கை விழுந்துருமா? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஆனால் ஒன்று, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். யாரா இருக்கணும் தம்பி? யாரா இருக்கணும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். நியாயம் கண்டிப்பாக செய்வார். நீதி கண்டிப்பாக செய்வார். உங்களை ஏமாற விட மாட்டார். உங்களை யாரும் ஏமாற்ற விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா தங்களுடைய உழைப்பை கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கேற்ற வருமானத்தை பார்வோன் கொடுக்கல. அவன் நினைச்சான், இந்த ஜனங்களுக்கு யார் இருக்கா? இந்த ஜனங்களுக்காக யார் வருவா? என் கையில இருந்து, என் இராணுவ வலிமையிலிருந்து நான் அந்த விக்கிரகங்களை எவ்வளவு வழிபடுறேன், இந்த விக்கிரக பிடியிலிருந்து இந்த ஜனங்களை யார் விடுவிப்பா அப்படின்னு நினைச்சான் பார்வோன். ஆனா இந்த ஜனங்கள் ஆராதித்த தேவனை பத்தி அவனுக்கு தெரியல. ஒரு நாளில் 430 வருஷமும் உழைச்ச சம்பாத்தியத்தை ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். அப்படியே போர்வை விரித்து வெள்ளியையும் பொண்ணையும் கொண்டு வந்து போடுறான். கிளம்புங்கிறான். இந்த ஜனங்கள் மூட்டை கேட்டிட்டு தங்கத்தை சுமந்து கொண்டு போனாங்க. கர்த்தர் ஒரே நாளில் நீதி செய்தார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே இனி காண்பதில்லைன்னு சொல்லிட்டு நீதி செய்தார் அந்த தேவன். நியாயம் செய்தார் அந்த தேவன். அந்த ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆய் பிளந்து அந்த ஜனங்களுக்கு நீதி செய்தார். அதோட விட்டுட்டாரா? அந்த ஜனங்களை அடிக்கி அந்த ஜனங்களை அவன் எத்தனையோ பேரை கொன்னு தீர்த்தான். அதுக்கெல்லாம் ஆண்டவர் செங்கடலுக்குள்ள அவனை கூப்பிட்டு அவனை நடுக்கடலுக்குள்ள கடலை வச்சு மூடி அடக்க செஞ்சிட்டார் ஆண்டவரு. இனிமே தேவ ஜனங்களுக்கு விரோதமா யார் எழும்ப கூடாது. இந்த ஜனத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயமுள்ள தேவன் என்று விளங்க செய்தாரே. நல்லா தான் கையை தட்டி, நல்லா தான் 2 கையை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுகிறாரு. நீ எதுக்கும் பயப்படாது, உனக்கு நான் நீதி செய்வேன். நீ மாமியாரா இருந்த மருமகளை கொடுமைப்படுத்தினாலும் நீதி செய்வார். நீ மருமகளா இருந்தும் மாமியாருக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தினேனா நீதி செய்வார். நீ சித்தியா இருந்து உன்னுடைய கணவருடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்யாம நீ அநீதி செய்தினா கர்த்தர் உனக்கு நீதி செய்வார். உன்னை நியாயம் விசாரிப்பார். அவங்களுக்கு நீதி செய்வார், உன்னை நியாயம் விசாரிப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு நீதி இருக்கிறது. அவர் தான் இயேசு. இயேசு தான் நீதி, நீதி தான் இயேசு. எந்த மனுஷனுக்கும் இந்த நியாய தீர்ப்பு உண்டு. வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. உன் மனைவிய இழிவா பேசுற, உன் கணவரை இழிவா நடத்துற, இதை கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அவர் சீக்கிரத்தில் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். கர்த்தர் நல்லவர். அதுவும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். என்னாகமம் புஸ்தகம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்வனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேசக்கூடாது. என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது? நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். கோல்னா எது? இதுக்கு பேர் என்ன பேரு? கோல். இதுக்கு பேர் என்ன பேரு? கோல். இது முதல்ல எப்படி இருந்துச்சு? ஒரு செடியில் இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு, அதில் இலைகள் இருந்துச்சு, ஒரு பெரிய செடியோடையோ மரத்தோடையோ இருந்துச்சு. ஆனால் இப்போ இதில் ஈரம் இல்லை, இதில் கிளைகள் இல்லை. இதை 2-3 காரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம். ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அதனால தான் பேடை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அடுப்பில் ஓட்டி எரிக்க பயன்படுத்தலாம். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு கோல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோலாக இருந்துச்சுன்னா இது இப்படி இருக்காது, வேற லெவலில் இருக்கும். ஒரே நாள் இரவுல உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட 12 கோல்கள்ல ஒருவனுடைய கோல், ஆரோனுடைய கோல், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த கோல்ல ஈரம் வந்தது, அந்த கோல் பூ பூத்தது, காய் காய்த்தது, கனி கொடுத்தது. அந்த கோலை வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கோல் மாத்திரம் துளிர்த்து இருந்தது. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, வெறுமையா இருக்க மாட்டீங்க, நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கை நார்மலா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நம்புறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ உயிர் பெற்றிருப்ப, உன்னுடைய வாழ்க்கை உயிர் பெற்றிருக்கும், உன்னுடைய வாழ்க்கை உயிர் பெறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். இது துளிர்க்குமா? தம்பி, இதை குழி தோண்டி நட்டு வச்சு தண்ணி ஊற்றுனா துளிர்க்குமா? துளிர்க்காது. 6 மாதம் தண்ணி ஊற்றுனா துளிர்க்குமா? துளிர்க்காது. 6 மாதம் தண்ணி ஊற்றினாலும் இது என்ன செய்யாது? துளிர்க்காது. ஆனால் இதை தேவன் துளிர்க்க வைப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயினுடைய அண்ணன் ஆரோன் பிரதான ஆசாரியராக இருந்தார். அதனால் அவர் மேலே பொறாமை, மக்களுக்கு, மற்ற கோத்திரத்தாருக்கு பொறாமை. அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, குறை பேசினாங்க. அப்போ மோசே 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு, உங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து இது மாதிரி ஒரு கோல் கொண்டு வாங்கப்பா அப்படி சொல்கிறார். ஆரோனையும் கொண்டு வர சொல்கிறார், இது மாதிரி ஒரு கோல் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு இரவு இருக்கணும். ஒரு இரவு அந்த கோல்கள் வைக்கப்படுகிறது. 12 கோல்களும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்படுகிறது. மறுநாள் வந்து பார்க்கணும், கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளித்திருக்கும். அதான் காரியம்.
உடனே எல்லாரும் கொண்டு வந்தாங்க. ஆரோனு கொண்டு வந்தார். உடன்படிக்கை பெட்டிகளை கோலை வச்சுட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, கூடாரங்களுக்கு போயிட்டாங்க. காலையில் மோசையோடு திரும்பி வராங்க. உடன்படிக்கை பெட்டியை திறந்து கோல்களை எடுக்கிறாங்க. 11 அப்படியே இருக்குதுங்க. 11 அப்படியே இருக்குதுங்க. ஆனா தான் தெரிந்து கொண்ட ஆரோனுடைய கோல் மாத்திரம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து வாதுமை பழங்கள். ஆண்டவர் உன்னை வித்தியாசமா நடத்துவாரு. ஆண்டவரால நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகளா இருந்தேனா உன் வாழ்க்கையில நீ வெறுமையா இருக்க மாட்ட. உன் வாழ்க்கையில நீ கனி கொடுப்ப. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். உன் வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். கர்த்தர் பூ பூக்க வச்சிருவாரு. கர்த்தர் கனி கொடுக்க வச்சிருவாரு. மற்றவங்களுடைய பார்வையில் மற்றவங்களை பார்க்கலும் நீங்க விசேஷமானவர்கள் என்பதை காமிச்சிருவாரு. வித்தியாசமா வச்சிருவாரு. காரணம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் மனுஷரால் அல்ல தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்படுவீங்களா? வாலிப பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்படுவீங்களா? நம்ம தேசத்தில், நம்ம மாவட்டத்தில், நம்ம தாயில்படி பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கூட பிறந்தவங்க 4 பேராக இருக்கலாம். ஆனால் அந்த 3 பேரை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். உங்கள் கோல் துளிர்க்கும். உங்கள் கோல் துளிர்க்கும். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கோல் துளிர்க்கும். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது மாதிரி உன் கோலும் உன் வாழ்க்கையும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். மற்றவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக, விலையேற பெற்றவர்களாக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரர்கள் நம்புறீங்களா? சகோதரர்கள் நம்புறீங்களா? நான் சொல்றத உற்சாகமா கவனிங்க. தூங்கி தூங்கி எந்திரிக்காதீங்க. நல்ல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர். தேவனால் என்ன செய்யுங்க? தெரிந்து கொள்ளப்படுங்க. ஆரோனை போல தேவனால் தெரிந்து கொள்ளப்படுங்க. உங்க வாழ்க்கை இப்படி இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்காது. மற்றவங்களுக்கு போல இருக்காது. மற்றவங்களுக்கு சமமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கை உயிருள்ளதாக இருக்கும், ஜீவனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் காய் இருக்கும், பூ இருக்கும், கனி இருக்கும், கிளைகள் இருக்கும். விருட்சமாக இருப்பீங்க, மரமாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அதுவும் எங்கே? கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய அபிஷேகத்தில் கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிரசன்னம் தெரிந்து கொண்டவர்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். தெரிந்து கொள்ளப்படாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சர்ச்சுக்கு வந்தாங்களோ அப்படியே போவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் துளிர்க்க பண்ணப்படலை. ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தோடனே துளிர்க்க பண்ணப்பட வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் பிரகாசமாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுறவங்களா இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்மளை பார்த்து அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விருட்சங்கள் போல இருக்கணும். நம்ம இடத்துல கனிகள் காணப்படணும். நம்ம இடத்துல எல்லாம் இருக்கணும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கோலை என்ன செய்வார்? துளிர்க்க பண்ணுவார். முதல்ல ஆண்டவர் சொன்னார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். 2வது ஆண்டவர் சொல்றார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோலை என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். சரி, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? பக்கத்துல பார்த்து, தேவன் யாரை தெரிந்து கொள்றாரு? அவங்க முகத்தை பார்த்து, யாரை தெரிந்து கொள்வார் தேவன்?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? பின்னாடி இருக்கிறவங்க, தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? தம்பி அப்படி நிமிர்ந்து பாரியா, தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? அவருக்குன்னு யாரை தெரிந்து கொள்வார்? யாரை தெரிந்து கொள்வார்? இந்த கேள்விக்கு ஒருத்தருக்கு பதில் தெரியலையா? தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? சிஸ்டர் அழகாக கண்ணை மூடிட்டு சொல்லிடலாமே, அவரை யார் தெரிந்தெடுக்காங்களோ அவங்களெல்லாம் தெரிந்தெடுத்துக்கிடுவார். அவரை யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தெரிந்தெடுத்துக்கிடுவார். பெத்தானியா கிராமத்தில் 2 பெண்கள், ஸ்திரீகள், ஒருத்தி பேர் மார்த்தாள், இன்னொருத்தி பேர் மரியாள். ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் விட்டுருவாங்க. நிறைய பேர் ஆண்டவரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வாங்க, அவரை விட மாட்டாங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்பாங்க. இந்த மார்த்தாள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால், வேலையை பார்க்க போயிட்டா, ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டா, வீட்டுக்குள்ளே இருங்க ஆண்டவரேன்னு. ஆனால் மரியாள் என்ன செய்தாள்னா, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தா. வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தா. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யார்? இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யார்? ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? பக்கத்தில் பார்த்துங்களேன், ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் ஃபங்க்ஷன் வரும்போது, வேலைன்னு வரும்பொழுது விட்டுட்டு போயிடுவீங்க. அம்மா அப்பா கூட பார்க்க போயிடுவீங்க. அது இந்த தீபாவளி இந்த மாதிரி ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அநேகர் காணாமல் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்கள பார்க்கவே முடியாது. எங்கே போனீங்க? பைபிள் ஸ்டடிக்கு ஏன் வரல? அம்மா வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன், தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அம்மாவை பார்க்க போனேன், அங்கே போனேன், வேலை இல்லை, அதனால் வந்துட்டோம், இப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில் கலக்கம் இருக்கும், கவலை இருக்கும், பயம் இருக்கும். ஏன்னா இவங்க தெரிந்தெடுத்த காரியம் சரியில்லை. ஆண்டவர், நம்ம ஆண்டவர் வேலைக்கு எதிரானவர் அல்ல, வேற எந்த காரியத்துக்கு எதிரானவர் அல்ல. நீ வேலைக்கு போ, 6 நாளும் போ, உன் உறவினர்களை நேசி, அதெல்லாம் செய். ஆனா நான் அழைப்பு கொடுக்கும் பொழுது, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது, நான் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது, என்னை விட்டுட்டு நீ அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாத. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. நீ போ, வேலை செய், ஃப்ரீயா வேலை செய். ஆனா நான் ஒரு நாள் அழைப்பேன், பைபிள் ஸ்டடின்னு அழைப்பேன், பாஸ்டிங் பிரேயர்னு அழைப்பேன், ஆராதனைன்னு சொல்லி அழைப்பேன். அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிடாத. ஹலோ, கர்த்தர் வந்துட்டு தான் பேசுறாரு. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாயிரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாயிரு. மார்த்தாள் போல இருக்காத, மரியாள் போல இரு. இயேசுநாதரை விட எதையும் பெருசா நினைக்காத, இயேசுநாதரை விட எதையும் மேலா நினைக்காத. இயேசுநாதரை விட எதுவும் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா இயேசுநாதரை விட்டுட்டு போயிருவ. சொந்தக்காரங்களை பெருசா நினைச்சீங்கன்னா இயேசுநாதரை விட விட்டுட்டு போயிருவ. வேலையை பெருசா நினைச்சுன்னா விட்டுட்டு போயிருவ. ஆனா இயேசுநாதர் தான் எல்லாத்தையும் விட பெரியவர். அவர் தான் எனக்கு போதும், அவர் தான் முக்கியமானவர், அவரால் தான் இது எல்லாம் இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த குடும்பம் இருக்குது, இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க இயேசுநாதரை உயர்த்தினீங்கன்னா, இந்த இயேசுநாதரை முக்கியப்படுத்தினீங்கன்னா, இந்த இயேசுநாதர் என்ன செய்வார் தெரியுமா? உங்க கோலை மட்டும் துளிர்க்க பண்ணிடுவாரு, உங்களுக்கு மட்டும் இங்க ஆய செஞ்சிருவாரு. ஏன்னா நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியே. நல்லா தான் தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன், தேவனை மகிமைப்படுத்துங்களேன். தேவனை விட்டு கொடுக்காதீங்க, தேவனை விட்டு விடாதீங்க.
தூக்கத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். இந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பங்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நல்ல பங்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு. அவரே சொல்றார், இந்த உலகத்தில் தேவையானது ஒன்றே ஒன்று. அவர் இருந்தால் போதும், எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ஆனால் மக்களுக்கு அதை புரிந்து கொள்ள தெரில, அதை அறிந்து கொள்ள தெரில. இயேசுநாதரை ரெண்டாவதாக வச்சுட்டு மற்றதெல்லாம் பெருசு பெருசாக பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க, பெருசாக பார்க்குறாங்க. அதனால தான் உன் கோல் அப்படியே இருக்குது. நீ எதிர்பார்க்குற பூ பூக்கும், நீ எதிர்பார்க்குற காய் காய்க்கும், நீ எதிர்பார்க்குற கனி கொடுக்கும்னு. ஆனால் அப்படியே இருக்கு. ஆனால் உனக்கு பின்னாடி சர்ச்சுக்கு வந்தவன் பூ பூக்குறான், காய் காய்க்குது, கனி கொடுக்குறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை விட்டுட்டு போய் அவர் உன்னை விடுற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால தான் ஆவியானவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனை புறக்கணிக்காத, தேவனை தெரிந்து கொள். தேவனை விட வேற எதையும் முக்கியப்படுத்தி தெரிந்து கொள்ளாத. மார்த்தாள் மாதிரி இருக்காத, மரியாள் மாதிரி இரு. ஆண்டவர் எனக்கு போதும், என் படிப்பை விட ஆண்டவர் எனக்கு போதும், என் வேலையை விட ஆண்டவர் எனக்கு போதும், என் உறவினர்களை விட ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்கிற ஆட்களாக நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் கோலை தாங்க துளிர்க்க பண்ணுவார். உங்கள் கோலை தாங்க துளிர்க்க பண்ணுவார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்கள் கோலை தான் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். லூக்கா 10:40 வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். பாருங்களேன், தான் கெட்டதும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் கெடுப்பாங்க சிலர். ஒரு கணவன் தானும் சர்ச்சுக்கு வர மாட்டார், மனைவியையும் போவிட மாட்டார். ஒரு தாய் தானும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பிள்ளைகளையும் வர விட மாட்டாங்க. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? இவ சொல்கிறா, ஏசுநாட்ட வந்து உட்காந்துருக்கிற அவளையும் கூப்பிடுறா, என்னை விட்டுட்டு வந்துட்டா. என்னை விட்டுட்டு வந்தது குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரையே கவலைப்பட சொல்கிறா. இவா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுதே கவலையோடு வாரா. ஏன்னா ஆண்டவரை விட்டு விட்டு போகிற ஆட்களுக்கு ஒரு ஒரு மன அமைதி இருக்காது, மனதில் சமாதானம் இருக்காது. இயேசுநாதர் இல்லாத வேலை, இயேசுநாதர் இல்லாத ஃபங்க்ஷன், இயேசுநாதர் இல்லாத எதுவுமே சமாதானமாக இருக்காது. அந்த மனசில் சமாதானமாக இருக்காது. நீங்கள் இயேசுநாதரோடு போங்க. இயேசுநாதர் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கேட்பார். என்னை வந்து ஆராதி, என் வசனங்களை கேளு அப்படின்னு சொல்லுவார்.
நீங்கள் அவரிடத்துல வந்து அவரை பாடி அவரை ஆராதித்து அவருடைய வசனங்களை கேட்டுட்டு நீங்கள் போய் வேலையை செய்யுங்களேன், நீங்கள் போய் உங்கள் காரியங்களை செய்யுங்களேன், உங்கள் காரியம் அவருடைய காரியமாக மாறிடும். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையதுன்னு சொன்னாரா? அது மாதிரி தேவன் உங்களுடைய காரியத்தை அவருடைய காரியமாக மாற்றிடுவார். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு போயிடுறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அது அவங்களுக்கு மன உளைச்சலை தருகிறது, டென்ஷனை தருகிறது, கவலையை தருகிறது, ஆசீர்வாதமாகவே இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் மரியாள் போல தேவனை தெரிந்து கொள்வீர்கள்? உங்கள் வலதுகரை உயர்த்தி காமிங்களேன். உங்களை பார்த்து தேவன் சொல்லுவாரா? உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? உங்களை குறித்து மற்றவங்களிடத்துல தேவன் சாட்சி கொடுப்பாரா? தேவையானது ஒன்றே, மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படி உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? அந்த அளவிற்கு இயேசுவுக்காக உங்களுடைய காரியங்களை விட்டுட்டு வருவீங்களா? பேதுரு, யோவான், யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே படகை விட்டுட்டு வந்தாங்க. ரூத்து தன்னுடைய மாமியாரை பின்பற்றி தேவனுக்குள்ள வரும் பொழுது தன்னுடைய தேவர்களை விட்டுட்டு வந்தா, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தா, தன் சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்தா, கலாச்சாரத்தை விட்டுட்டு வந்தா, ஆசீர்வதிக்கப்பட்டாளே. அது மாதிரி நீங்கள் இயேசு போதும், அவர் எனக்கு எல்லாம் தருவார், என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார் அப்படி சொல்லிட்டு அவருக்காக சில காரியங்களை நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் விட்டு விட மாட்டேன், உங்களை நான் கைவிட மாட்டேன், நான் உங்களை தெரிந்து கொள்வேன். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீர்களே, நீங்கள் என்னை தெரிந்தெடுத்தீர்களே, நான் உங்களை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி உங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாக கர்த்தர் மாற்றி உங்களுடைய கோலை துளிர்க்க பண்ணுவார், உங்களுக்கு நியாயம் செய்வார், உங்க பட்சத்தில் நிற்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவரை ஒரு நாள் விட்டுட்டு போயிடாத, ஆண்டவரை ஒரு நாள் விட்டுட்டு போயிடாத. வேற எதுக்காக விடாத. இயேசுநாதருக்காக மற்றதை விடு, ஆனால் ஆண்டவருக்காக எதையும் விட்டுறாத. ஏன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர். அவருடைய அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் நேற்று என்று சொன்னார். அவருடைய அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் இடத்துல சொன்னார், இந்த பூமியில் பிறந்த மனுஷன் அவன் 6ல் சாகணுமா அல்லது 100ல் சாகணுமான்னு தீர்மானிக்கிறவர் கர்த்தர் தானா? தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமுடையவர் இயேசு. அவர் நினைச்சா கூட்டி கொடுப்பார், அவர் நினைச்சா குறைச்சி கொடுப்பார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்காக எதையும் நம்ம விட்டுட்டு வரலாமே? வர மாட்டேங்குது. கை தட்டுன அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை தெரிந்து கொள்ளுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. போதும் நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் 2 விதமான இன்பம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை விதமான இன்பங்கள் இருக்கிறது? வாலிபர்கள் சொல்லுங்களேன், எத்தனை விதமான இன்பங்கள் இருக்கிறது? 2. ஒன்று அநித்தியமான, அதாவது சொற்ப சந்தோஷம். மதுபானம் மருந்துனா, புகை பிடிச்சா, விபச்சாரம் பண்ணுனா, வேசித்தனம் பண்ணா, இந்த மாதிரி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை ஒரு மனுஷன் அனுபவிக்கும் பொழுது சொற்ப சந்தோஷம். டிவி பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் சொற்ப சந்தோஷம், ஆனால் பின்னாடி அவனுக்கு ஒரு பெரிய வேதனையை தரும், பெரிய வலியை தரும்.
ஆனால் ஜனங்களை பிசாசு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலான ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு ஜனங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் இன்னொரு சந்தோஷம் இருக்குதுங்க, அது தேவனால் வருகிற சந்தோஷம். இதைத்தான் ரோமர் நிருபத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நீங்கள் ஆண்டவரை கைத்தட்டி கொஞ்ச நேரம் அவரோடு கூட உறவாடும் பொழுது அவர் உங்களை மகிழ்ச்சினால நிரப்புவார், சந்தோஷத்தினால நிரப்புவார். நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷத்தினால நிரப்புவார். இது தேவன் கொடுக்கிற சந்தோஷம். இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தேவன் மூலமா வருகிற சந்தோஷத்தை தெரிந்தெடுக்கிறது கிடையாது. ஆனா உலகம் கொடுக்கிற பாவம் கொடுக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சு ஆண்டவருடைய கிருபை இழந்து போறாங்க. நீ செல்போன் பார்க்குறீல, அதுக்கு பதிலாக இந்த வேதத்தை படிய, உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சின்னு சொல்கிறார். நீ தேவனுக்குரிய எந்த காரியத்தை செஞ்சாலும் உனக்கு மகிழ்ச்சி வரும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஆராதனைக்கு வந்து நல்லா ஆண்டவரை கைத்தட்டி பாடி ஆராதிச்சுட்டு போகும்பொழுது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? ஆனால் மற்ற நாட்களில் உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? மற்ற நாட்களில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆத்மாவில் தேவன் கொடுத்துருப்பார். இதைத்தான் தாவீது சொல்கிறாரு. சங்கீதம் 86:4 சொல்றாரு. வாசிங்களேன். சங்கீதம் 78, சங்கீதம் 86:4. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். எதை மகிழ்ச்சியாக்குவாரா ஆண்டவரே? சொல்லுங்களேன், எதை மகிழ்ச்சியாக்குவாராம்? ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்குவாராம். ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்குவாராம். அதிகாலை ஆராதனை செஞ்சுட்டு போகும் பொழுது வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சியை உள்ளத்தில் நான் உணர்வேன் அந்த நாளில். ஏன்னா ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அவரை பாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னைக்கு அவர் தருகிற மகிழ்ச்சியை ஜனங்கள் தெரிந்தெடுக்காம பாவத்தினாலே வரக்கூடிய சந்தோஷத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இந்த டிவியில், சினிமா, சீரியலில் அவ்வளோ சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க. செல்போன் வந்துருச்சு. இன்னைக்கு செல்போன் விதவிதமான காட்சிகளை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம். இதெல்லாம் அனுபவிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ள மாட்டார். ஆனால் இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம், தேவனுடைய சந்தோஷம் எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உலக பிரகாரமான சந்தோஷத்தை புறந்தள்ளுங்களேன். டிவியில் சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறத புறந்தள்ளுங்களேன். செல்ஃபோனில் கண்டது கழித பார்க்காம அதை அப்புறப்படுத்துங்களேன். வேதத்தை படிங்களேன், பரிசுத்தாவில நிரம்புங்களேன், நல்லா கர்த்தரை பாடி துதியுங்களேன், ஆலயத்துக்கு வாருங்களேன். தாவீது சொல்லுகிறாரே, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறாரே. ஆலயத்துக்கு வரும் பொழுதே உங்களை ஆண்டவர் சந்தோஷத்தினால நிரப்புறாருங்க. ஆலயத்துக்கு நீங்க வீட்டில இருந்து கிளம்பும் பொழுதே சந்தோஷத்தினால நிரப்புறாருங்க. ஆண்டவருடைய சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளுங்க. பிசாசு பிரதர், பிசாசு உங்களிடத்துல பொய் சொல்லி வச்சிருக்கான். என்ன பொய் சொல்லி வச்சிருக்கிறான்? தம்பி நிமிந்து பாரியா. பிசாசு உங்களிடத்துல என்ன செஞ்சு சொல்லி வச்சிருக்கிறான்?
பொய் சொல்லி வச்சிருக்கிறான். என்ன பொய் சொல்லி வச்சிருக்கான்? இதுதான் சந்தோஷம், இதுதான் மேலான சந்தோஷம், இதை விட வேற சந்தோஷம் இல்லை அப்படி சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்கிறான். நீ சர்ச்சுக்கு போகிறதுனால உனக்கு சந்தோஷம் இல்லை, உனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு பொய் சொல்லி வச்சிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு தருகிற மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய சந்தோஷத்தை விரும்புங்க. வாலிப பிள்ளைகளெல்லாம் இந்த மாம்ச பிரகாரமான சந்தோஷத்தை நீங்கள் விரும்பாதீங்க. வாலிபர்கள் அப்படித்தான். இந்த மாம்ச பிரகாரமான சந்தோஷத்தை நீங்கள் புறந்தள்ளுங்க. மோசேயின் இடத்துல ஆண்டவர் நிற்கிறாரு. எப்படி நிற்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு, மோசையை கூப்பிடுறாரு. ஆனால் மோசே வேற ஆளை பாருங்க ஆண்டவரே, ஏன்னா வாக்கு வல்லவன் இல்லை அப்படி சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாரு. ஆனால் மோசையை விட மாட்டேங்கிறாரு. மோசையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் ஊழியத்துக்குள்ளே இழுக்கிறாரு. ஆண்டவர் நினச்சிருந்தா வேற ஆளை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம், தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மோசையை ஆண்டவர் அவர் பலவந்தப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, மோசைக்குள்ளே இருந்தது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத குறித்த ஒரு வெறுப்பு இருந்துச்சு. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்போம், அடி வாங்கிட்டாவது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு பாட்டு பாடுறானே, குதூகோலம் கொண்டாட்டமன் பாட்டு பாடுறானே, அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் இறங்குறாரு, அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியை அனுபவித்த மோசே, மகிழ்ச்சியை தெரிந்து கொண்ட மோசே, அதனால தான் தேவன் மோசே தெரிந்து கொண்டார், கடலை பிளப்பதற்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால உலக பிரகாரமான அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நீ தெரிந்தெடுக்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உலக பிரகாரமா பாவ சந்தோஷத்தை நீ தெரிந்தெடுக்காத. ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படியே காலி ஆயிடணும். அப்படி தான் நிறைய மக்கள் கொஞ்சம் வயசில் சாகுறானுங்க. தம்பி 35 வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்து போயிடுறான். ஏன்னு கேட்டால் மதுபானம் அருந்துறான். லிவர், கல்லீரல், அவ்வளோதான், மஞ்சக்கா மாலங்கா, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் அப்படிங்கிறான் கொஞ்சம் வயசில். காரணம் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்தெடுக்கிறது. அதை தெரிந்தெடுக்காத, அதை கையில் எடுக்காத. கோட்ரு பாட்டில் கையில் எடுக்காத. கோட்ரு பாட்டில் கையில் எடுக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு. விபச்சாரம் பண்றவனுக்காக ஜெபம் பண்ணு. கொஞ்சம் வயசுலேயே எய்ட்ஸ் வியாதி வந்து செத்து போறான். இஷ்டம் போல அலைஞ்சு எய்ட்ஸ் வியாதியில செத்து போறான். இந்த உலகம் கடைசி நாட்கள்ல இச்சையில தாங்க சாகும். பிசாசு மக்களை கொல்லுவதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் இச்சை. ஒன்னு கொல்லுவான், அல்லது இவன் சாவான், அல்லது இவன் கொலை செய்யப்படுவான். இதுதான் நாட்டில் நடக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷம். தேவன் எதுல மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாரோ அதுல தான் உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்துரு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கிறது. ஆனா மனைவியை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. பெண்களுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு காலத்துல பிடிச்சிச்சு, ஆனா இன்னைக்கு பிடிக்கல. இவனை விட வேற ஆள் புதுசா வந்தா அவனை பிடிக்குது. இது ஓல்ட் ஆயிருச்சு, இது பழசாயிருச்சு, ஆனா அது புதுசா இருக்கு. இதுதான் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. இது மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. பாருங்களேன், இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புதுசாக இருந்துச்சு. அதை போட்டிருக்கும் பொழுது அப்படின்னு அப்படியே நீங்கள் மகிழ்ச்சியில் மிதந்தீங்க, அப்படித்தானே? ஆனால் இப்போ உங்களுக்கு பழசாகி போச்சு. இப்போ ஒரு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இதை புறந்தள்ளிடுவீங்க, அதை எடுத்து மாட்டிக்கிடுவீங்க, அதை அப்படியே பத்திரப்படுத்துவீங்க. அதுதானே? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. செருப்பு வந்தாலும் அப்படித்தான். புது செருப்பு வந்துச்சுன்னா அந்த செருப்பை தூக்கி போட்டுருவீங்க. இது மனுஷனுடைய இயல்பு. அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் பிரதர், அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் பிறந்துருச்சு, பேர பிள்ளைகள்லாம் வந்துருச்சு. இவர் கலடாகி போயிட்டாரு.
இந்த பொம்பளை கிளடி ஆகி போச்சு, நம்ம புதுசை தேடுவோம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் புதுசை தேடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கிறாங்க, குடும்பத்தை உடைச்சிடுறாங்க. இதுக்கு என்ன வழி தெரியுமா? நீ உன் மனசை புதுசாக்கு. உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசை புதுசாக்கிட்டீங்கன்னா உங்கள் பழசு கூட எப்படி தெரியுமா? புதுசாகவே தெரியும் உங்களுக்கு. உன் மனசை புதுசாக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து, ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு 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 பழைய மனசை புதுசாக்கு. நீ பார்க்கிற உன்னுடைய கணவர் புதுசா தெரிவாரு, உன்னுடைய மனைவி புதுசா தெரிவாங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் சொல்றதை எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கோளாறு வெளியே இல்லை, கோளாறு மண்டைக்குள்ள. நீ பைபிளை படி தம்பி, ஓ மண்டைக்குள்ள, ஓ மண்டைக்குள்ள, ஓ மனசுக்குள்ள, ஓ மனசை மறுரூபமாக்கு. ஏசுநாதரை மலை மேலே போய் ஜெபம் பண்ணி மறுரூபமாக்குனார, நீயும் மனசை மறுரூபமாக்கு. நீ மறுரூபமாக்கப்பட்ட மனசோட உன் மனைவியை பார்த்தேன்னா அன்னைக்கு தான் பட்டிச்சலை உடுத்திட்டு வந்த கல்யாணம் முடித்த ஒரு மனைவி போல் உனக்கு தெரியும். அதே மாதிரி உன் கணவர் எப்படி தெரிவார்னா, இன்னைக்கு தான் கல்யாணம் முடித்த மணமகன் போல் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டாக வந்தது மாதிரி உனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசு எப்படி மாறிடுச்சு? புதுசாகிடுச்சு. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், புதுசாகிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களை தான் புதுசாக்குறீங்க. சோப்புகளை போட்டு, பவுடர்களை போட்டு, நரைச்ச முடிக்கி அப்படியே இழுவி 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 ஸ்மார்ட்டாக இருக்கணும். யாருக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்காருக்கா? அல்லேலூயா. உங்களை புதுசாக்காதீங்க, உங்க சரீரத்தை புதுசாக்காதீங்க, உங்க மனசை புதுசாக்குங்க. உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. குடும்பம் உடையாது, குடும்பம் பாழாகாது, குடும்பம் கட்டப்படும். உங்க மனைவியை இன்னும் நேசிப்பீங்க, உங்க மனைவியை இன்னும் நேசிப்பீங்க, உங்க மனைவியை இன்னும் நேசிப்பீங்க. குடும்பம் கட்டப்படும். பிசாசு வந்து இப்படித்தான் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நிறைய குடும்பங்களை உடைச்சிடறான். தேவன் தரும் சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளுங்களா? எத்தனை பேர் தெரிந்து கொள்வீங்க? அந்நிய பாஷையில் பேசிய சந்தோஷத்தை அனுபவிங்க, வேதத்தை படித்த சந்தோஷத்தை அனுபவிங்க, பாடி 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 ஆண்டவருடைய சந்தோஷத்தை அனுபவிங்க. எங்க கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷைகளில் பேசி அந்த சந்தோஷத்தை அனுபவிங்களேன், அந்த சந்தோஷத்தை அனுபவிங்களேன், நல்லா அந்த சந்தோஷத்தை அனுபவிங்களேன். ஆமென். நிறைய பேர் அதுக்கு கூட விருப்பம் இல்லை பாருங்களேன். நல்ல கை தட்டுங்களேன், ஒரு அசைவு வரட்டும். எல்லாரும் பேசுங்களேன், அந்நிய பாஷை பேசுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நிறைய பேர் இப்பதான் அதுக்குள்ள வர விரும்புறாங்க. இப்பதான் நீங்க எந்த சந்தோஷத்தை தெரிந்தெடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் தேவன் உங்களை தெரிந்து கொள்வார். சிஸ்டர், சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளாதீங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களை விட்டு தள்ளி போய்விடும். ஆனால் தேவனுக்காக இந்த சினிமா பார்க்குற பழக்கம், இந்த அது என்னது சீரியல் பார்க்குற பழக்கம், அதெல்லாம் நீங்கள் புறம்பே தள்ளினீங்கன்னா யூ ஆர் செலக்டட் பீப்புள். உயர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு, பயன்படுத்தப்படுவதற்கு. நான் சொல்றது புரியுதா? பெண்கள் நிறைய பேர் சீரியலில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பாழாய் போகிறது. கடமைக்காக சர்ச்சுக்கு வந்து வாழ்க்கையை அவங்க கெட்டுப்போக வழி செய்கிறாங்க. மனம் மாறுங்கள். தேவன் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை ருசித்து பாருங்க. ஆமென். சங்கீதம் 78:70.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாவது நபர் தாவீது. தாவீது கூட பிறந்தவங்கள்ல கடைசி பையன் தாவீது. அவனுடைய 7 சகோதரர்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல. இராணுவத்தில் வேலை செஞ்சவங்களை தெரிந்தெடுக்கல. நல்ல அழகா இருந்தவங்களை, நல்ல பாடியா இருந்தவங்களை தெரிந்தெடுக்கல. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கணும்னா அவருடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சித்தத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு அவருடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்றானோ அவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பாரு. வாசித்து பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு சித்தமானவைகள் அவன் செய்வான். அதாவது உலகத்தில் 2 சித்தம் இருக்குது. ஒன்று சுய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம். ஒன்று என்ன சித்தம்? சுய சித்தம். இன்னொன்று என்ன சித்தம்? தேவ சித்தம். சுய சித்தம்னா என்னது? எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? சுய சித்தம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிச்சிருக்கு. இது என்னுடைய சித்தம். அது மாதிரி தான் படிப்பு, சாப்பாடு. கூட்டமாக சாப்பிட போனோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்குது. ஒருத்தருக்கு புரோட்டா, ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு என்னென்னமோ பிடிக்கும், சிக்கன் ரைஸ் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்களுடைய சுய சித்தம். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா தேவ சித்தம் இருக்குது. இந்த பூமியில் தேவனுக்கு பிடித்தமானவைகளை, அதாவது சுய சித்தத்தை ஒரு மனுஷன் தன் சித்தமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்ய ஆரம்பித்தான்னா கர்த்தர் அவனை தெரிந்து கொள்றதில்லை. ஆனால் தன்னுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய சித்தத்தை தன் சித்தமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்ய ஆரம்பித்தான்னா தன்னுடைய சித்தத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு தேவனுடைய சித்தம்தான், தேவனுடைய சித்தம்தான், தேவனுடைய சித்தம்தான்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பித்தான்னா கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும், அவன் 8வது பிறந்தவனாக இருந்தாலும் அவனை தான் தேவன் தெரிந்து கொள்கிறாரு. இவன் அபிஷேகம் பண்ணு. இவன் ராணுவத்தில் வேலை செய்யாட்டாலும் பரவாயில்ல, இவன் என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி செய்கிறவன். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வாலிபர்களை பார்க்க முடியல. இந்த முடிவெட்டில் கூட தேவனுடைய சித்தத்தின்படி முடிவெட்டுறது கிடையாது. இந்த முடியிலேயே தேவனுடைய சித்தத்தை செய்ய மறுக்கிற நீ தேவனுடைய மடியில எப்படி தேவ சித்தத்தை செய்வ? ஆண்டவர் சொல்றாரு ஆரம்பத்தில் சின்ன சின்ன காரியத்தில், தம்பி வாலிபர்கள் கவனிங்களேன், உங்கள் சித்தத்தை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா வார்த்தை என்ன சொல்லுது, ஏசப்பா எதில் பிரியப்படுறாரு, ஏசப்பாவுக்கு எது சித்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை உங்கள் சித்தமாக ஏற்றுக்கொண்டு செஞ்சு பாருங்களேன். நீ தான் தாவீது. யாரு? நீ தான் தாவீது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒன்னைத்தான் தெரிந்தெடுப்பாரு. நீ தானே அவருடைய சித்தத்தை செய்கிற, உன் சித்தத்தை தள்ளிட்ட. திருமணத்தில், வாழ்க்கையில் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஊழியம் செய்ய சொல்லுவார். கர்த்தருடைய சித்தம் ஊழியமாக இருக்கும். ஆனால் இவங்க ஊழியத்துக்கு வரவே மாட்டாங்க. ஊழியத்துக்கு வந்தால் கஷ்டப்படணும், ஊழியத்துக்கு வந்தால் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் பொய். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து பாரு, ஆண்டவர்
உன் பையெல்லாம் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், உன்னை ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துவார், உன் மேலே கிருபையை வைப்பார். உலக பிரகாரமான வேலை செய்கிறவனோட கர்த்தர் வெள்ளை தான் வச்சுருப்பார். புரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஊழியத்துக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்க, ஊழியத்துக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்க. அந்த படிப்பு இந்த படிப்பு அத்தனை லட்சம் கட்டி இத்தனை லட்சம் கட்டி கடைசியில் பார்த்தா என்ன சும்மா குழாய் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலை இல்லை பாஸ்டர். நீ அத்தனை லட்சம்லாம் கட்ட வேண்டாம், நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சேன்னா உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை, ஊழியக்கார வாழ்க்கை துணையை கொண்டு வருவார். நீ வாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்ட ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய எதிர்காலத்தை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், அல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் 5ஆம் கிளாஸ் படிக்கையில் ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தோம், அப்போ இருந்தே நாங்கள் லவ் பண்ணுறோம். அல்லேலூயா. நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தியா, அதை இப்போ போட்டுக்கோங்க, போட முடியுமா? இப்போ மட்டும் புதுசு. ஸ்கூலில் படிக்கும்போது ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குது. உன் சித்தத்தை குழியை தோண்டி புதைச்சிட்டு என் வாழ்க்கையை குறித்து என் தேவன் யாரை வச்சிருக்கிறாரு? உன் உருவத்தை தீர்மானிச்சவர் அவரு, உன் உயரத்தை தீர்மானிச்சவர் அவரு, உன் பல்ல தீர்மானிச்சவர் அவரு, உன் கலரை தீர்மானிச்சவர் அவரு. உன்னை எப்படி பார்க்கணும்னு நினைச்சாரு அப்படியே உன்னை தேவன் படைச்சிருக்கிறாரு. அதே போல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிச்சு வச்சிருக்கிறவர் அவரு, அவருடைய சித்தத்தை உன்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டு நீ உன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா திருமணம் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கிடையாதுங்க, அது ஆயுள் முழுவதும். 35 வயசுல உன்னை உன் கணவனுக்கு பிடிக்குமா? உன் கணவனுக்கு உன்னை பிடிக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உன்னை பிடிக்குது, ஆனால் நீ 35 வயசுல அழகு இழந்திருப்ப. உன் கணவருக்கு உன்னை பிடிக்குமா? ஆண்டவர் உன்னை வாழ்நாளெல்லாம் வச்சு வழி நடத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தான் கர்த்தர் உனக்கு தெரிந்தெடுத்து வச்சிருப்பாரு. ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு, உன்னுடைய சித்தத்தை தூக்கி குப்பையில போடு, உன்னுடைய சித்தத்தை குழி தோண்டி போத, ஆண்டவருடைய சித்தத்தை குழி தோண்டி எடு. ஆண்டவரை பார்த்து பாடு, என் சித்தம் அல்ல ராஜா உம் சித்தம், என் சித்தம் அல்ல ராஜா உம் சித்தம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் ஜெபம் பண்ணாரு. அவருக்கு ஒரு சித்தம் இருந்துச்சு, சிலுவைக்கு போகக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்தபடினால. ஆனால் அவர் அவருடைய சித்தத்தை அப்புறமா வச்சுட்டு என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது, என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும்படிக்கு, எல்லாருடைய நாவுகளை அறிக்கை செய்யும்படிக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமமாக இருக்கிறது. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். எதையுமே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவருக்கு சித்தமானதை எதையும் வேண்டான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளதை தெரிந்தெடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க, பரிசுத்தத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. தேவன் வேண்டாம்னு சொல்றதை புறக்கணிங்க, தேவன் வேண்டாம்னு சொல்றதை தள்ளுங்க. கர்த்தர் உங்களை அள்ளிடுவார். இந்த தாவீதுக்கு தேவன் கொடுத்த கனம் எப்படிப்பட்ட கனம் தெரியுமாங்க? நான் சொல்லுறது நல்ல கவனமாக கேளுங்க. தாவீதுக்கு தேவன் கொடுத்த கனம் எப்படிப்பட்ட கனம் தெரியுமாங்க? அவன் 17 வயசு சிறுவன் தாங்க. அவன் தாயினால் தகப்பனால் கைவிடப்பட்டவன் தாங்க. தன்னுடைய குடும்பத்தில் 8வது பிறந்தவன் தாங்க. அவனை விட ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியில் திறமையில் அவனுடைய அண்ணன்மார்கள் இருந்தாங்கங்க. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளலை. அவன் உள்ளத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிற அந்த எண்ணம் இருக்கிறத அதை தாங்க
தேவன் பார்த்தாரு, அவனை அழைச்சாரு. அவன் அந்த இடத்துல இல்லாட்டால் அவனை அழைச்சாரு. தேவ சித்தம் செய்வீங்களா? எத்தனை பேர் தேவ சித்தம் செய்வீங்க? எத்தனை பேர் தேவ சித்தத்தை தெரிந்தெடுப்பீங்க? உன் வாழ்க்கை குறித்து நீ தேவன் என்ன நினச்சிருக்கிறாரோ அதை செய்வதற்கு அர்ப்பணம் செய். நீ ஜெபி. என்னைக்குமே நீ உன்னை மனசில் வச்சுட்டு எனக்கு அந்த வேலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவர் அப்படி கேட்காத. என் வாழ்க்கை குறித்து உன்னுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேளு. கர்த்தர் உன்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி ஒப்பு கொடு. உன் சித்தம் தேவ சித்தமாக மாறிச்சு அப்படின்னா நிச்சயமாக தேவன் உன்னை தெரிந்து கொள்வார். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, என்னை குறித்து என்ன நினச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை குறித்து என்னை உங்களுடைய சித்தம்னு கேளுங்க. நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். நான் கூட அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறாரா, ஆண்டவருக்கு சித்தமா அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு மத்தியானம் போல் மேல் சட்டை போடலை, குளித்திருந்தேன், துண்டை மேலே போட்டிருந்தேன். அந்த துண்டை கீழே விரித்து உட்காந்து நான் ஊழியத்துக்கு வரவா வேண்டாமா அப்படின்னு நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். நான் ரட்சிக்கப்படலை, இங்கே ஞானஸ்தானம் எடுக்கலை, அபிஷேகமெல்லாம் பெறல. ஆனால் நான் ஊழியத்துக்கு வருவான்னு கேட்ட உடனே ஒரு சில நிமிடங்கள் எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. ஒருத்தர் நல்லா கோட்டு சூட்டு போட்டு வந்து நல்லா வலிச்சிருக்கிறாரு. என்னை இப்படி இப்படி கூப்பிட்டாரு, என்னை இப்படி கூப்பிட்டு இப்படி கையை காமிச்சார். மறைஞ்சிருச்சு. நான் அப்போ புரிந்து கொண்டேன், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று. நான் ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தர் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறார், என்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் சித்தத்தை தெரிந்து கொள்ளாதே, தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள். பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளாதே, ஆண்டவரின் சந்தோஷத்தை தெரிந்து கொள். தேவனை தெரிந்து கொள், உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் தெரிந்து கொள்ளாதே. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுப்பார், உன் கிரீடம் பூக்கும், உன் ஆண்டவர் துளிர்க்க செய்வார், உனக்கு நியாயம் செய்வார். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? முழங்கால் போடு. முழங்கால் படியிடும். எத்தனை பேர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தேவனை தெரிந்து கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள போகிறீங்க? ஜெப நேரத்தில் உண்மையா உன் கூட தான் கர்த்தர் பேசியிருப்பார். மகளே, உன் கூட தான் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நீ தேவ சித்தம் செய்ததுனால தான் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ பயப்படாத, உன் வாழ்க்கை மாறும், மகிமையாய் மாறும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் சித்தம் அல்ல இயேசப்பா. எத்தனை வாலிபர்கள் நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க விருப்பம் இல்லாத வாலிபர்கள். இயேசுவே, தாவீதுகள் சபையில எழும்புன ஆண்டவரே, கையை உயர்த்தி உம்மை நோக்கி கதறுகிற வாலிபர்கள் எழும்பணும். இயேசுவே, நீ கையை உயர்த்தி கதறேன் கர்த்தரை நோக்கி, நீ கையை உயர்த்தி கதறேன் கர்த்தரை நோக்கி. என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரே சபா? நான் என் சித்தம் செய்ய விரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவை போல உங்க சித்தம் செய்ய விரும்புகிறேன். எத்தனை வாலிப பிள்ளைகள் சொல்லுவீங்க, இப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுப்பார் பாரு. நல்ல நேர்முழங்கால் போட்டிருக்கணும். நீ யாரோ, நீ நல்ல ஒரு வாலிப பிள்ளையா இருந்தா நீ யாரோ நேர்முழங்கால் போட்டிருப்ப. ஆண்டவர் உன்னை தான் பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் பாரத்தோடு பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் கரிசனையோடு பேசியிருக்கிறாரு. இன்னும் ஏன் வாழ்க்கை துளிர்க்காம இருக்கு அப்படின்னா நீ தேவனால தெரிந்து கொள்ளப்படலையே.
கையை கீழே போடாத. உன் மேல அபிஷேகம் வரும், உன் மேல அக்கினி வரும், உன் மேல வல்லமை வரும், உன் மேல அதிகாரம் வரும், உன் மேல கிருபை வரும். தாவீதின் மேல அபிஷேகம் வந்தது மாதிரி உன் மேல அபிஷேகம் வரும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதற்கு அடையாளம் அதுதான். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்பதற்கு அடையாளம் அதுதான். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்பதற்கு அடையாளம் அதுதான். அபிஷேக அக்கினியா இறங்குது, சில வாலிப பிள்ளைகள் மேல இறங்குது, வாலிபர்கள் மேல இறங்குது. நல்ல கை தட்டி பற்றிக்கொள். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை தொட்டுட்டாரு, வரங்கள்னால நிரப்பிட்டாரு, வரங்கள்னால நிரப்பிட்டாரு. நிறைய பேர் தொட்டுட்டாரு, 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 தொட்டுட்டாரு. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையே, பரலோகம் திறந்தீரே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? ஆவியானவர் அசைப்படுறாரு பாருங்களேன், ஆவியானவர் உலாவுறாரு பாருங்களேன், நிறைய பேரை தெரிந்து கொள்றாரு பாருங்களேன். நீ என் சித்தம் செய்வியான்னு கேட்கிறாரு, நீ என் விருப்பம் செய்வியான்னு கேட்கிறாரு. நான் உன்னை தெரிந்து கொள்வேன்னு சொல்றாரு, நீ என் சித்தம் செய்வியான்னு கேட்கிறாரு. வாலிப மகளே, ஆண்டவருடைய சித்தம் செய்வியா? வாலிபனே, ஆண்டவருடைய சித்தம் செய்வியா? நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா, கிருபைகளினாலே நிரப்புங்க.